தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வந்து மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டா குடிமகன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சோம். சோ இந்த மதுவால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது குடிமகன்களுடைய ரியாக்ஷன் மதுக்கடைகளை மூடுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது லைட்டா சிரிப்பு வருது இல்ல, அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துடுவாங்க. கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாப் இருக்கிறதுக்கும் நான் சரக்கு அடிப்பேன். ஒன் ஷாப் முன்னா நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அது பாலிசி. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். காலையிலேயே கடை திறந்து வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவேன்? எல்லாமே காலையில குஷின் தான் இருப்பானுங்க. இப்பவே கண்ணை கட்டுது. 87 ரூபாய் சரக்கு, 88 ரூபாய். இவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்க? 92 ரூபாய் வாங்குறாங்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். குடிக்கிறவங்க வந்து குடியை நிறுத்தவே மாட்டாங்க. அப்படி நிறுத்தினா கள்ள சாராயம் அதிகமாயிரும். தெருக்கு சாராயம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆந்திராவில் வந்து பிளாக்ல வரும் சாராயம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த மாநிலத்தில் ஒயின் ஷாப் மூடப்படுது அப்படி சொன்னா இப்ப ஆந்திரா இருக்கு பக்கத்துல, இங்கிருந்து 23 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் நாங்க ஒரு 40 ரூபா இல்ல 45 ரூபா பஸ் பேர் பண்ணோம்னா அழகா போய் குடிச்சிட்டு அழகா ஒரு ஒன்னும் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதாவது பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் பஸ்ஸுக்கு, சரிங்களா? 110 ரூபா கொடுத்து நாங்க பஸ்ல போனோம்னா அழகா குடிச்சு அழகா வர போறோம். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஒயின் ஷாப் இப்ப மூட போறாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? ஒயின் ஷாப் மூணுனா ரொம்ப ரொம்ப நல்லது தள்ளுது. ஒரு நாளைக்கு நான் 400 ரூபா செலவு பண்றேன். என் வருமானமே 300 ரூபா தான். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? பல குடும்பங்கள் எல்லாம் நாசமா போதையா. இதனால என்ன ஏன் சொல்ற? புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை. நான் பிச்சை எடுத்தா கூட சரி, அந்த பண்டை கொண்டு இங்கே தான் கொண்டு கொடுக்குறோம். யாரும் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு என்ன பண்ண சொல்ற? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். மது கடையை மூடணும். உங்க ஆசை நியாயமானது. எல்லாரும் இளைஞருங்க வந்து எல்லாரும் வந்து கெட்டு போறாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாருமே கெட்டு போறாங்க. டம் அடிக்கிறது எல்லாமே வந்து நிப்பாட்டணும். ஒயின் ஷாப்பு டம் அடிக்கிறது எல்லாமே நிப்பாட்டணும். இப்போ நான் குடிச்சிட்டு தான் வந்துக்கிறேன். நான் தப்பா எதுவும் சொல்லல. மது கடையை மூடனா பிளாக்ல ஓடுறது ஜாஸ்தி ஆகும், கள்ள சாராயம் ஜாஸ்தி ஆகும். மூடுறது நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதால் கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி 18 வயசு 16 வயசு 17 வயசு எல்லாமே இங்கே வந்து குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, அனுசு போடுறாங்க. இந்த ஒயின் ஷாப்புன்றதுனால வந்து எல்லாமே அது ஒரு பொது இடமா எடுத்துக்கின்னு எல்லா அநியாயமும் இங்கே நடக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. குடிக்க ஆரம்பிச்சு என் விடிய காலையில் 2 மணிலேருந்து விடிய சாராய கடையில் பிறந்தவன் நான். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சாராய கடையில் பிறந்த சாராயத்தை குடிச்சு அழிஞ்சேன். என் குடும்பமும் மதிக்கல, என் சொந்த பந்தமும் மதிக்கல. என்னடா சொல்ற? குடியால நான் ரொம்ப வெறுத்து போனவன். ஆனா குடிச்சிட்டு தான் இருக்கேன். இன்னமும் குடிச்சிட்டு தான் இருக்கேன். போய் குடிச்சிட்டு தான் பேசுறேன். இன்ன வரைக்கும் எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர், அக்கா தங்கச்சியும் 10 பைசா எனக்கு ஹெல்ப் பண்ணல. நானே கஷ்டப்பட்டேன் சாப்பிட்டுன்னு. ஆனால் இந்த குடியை ஒழிக்க முடியல. கடையை மூடணும்.